Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு கோவக்கா ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாம்பார், ரசம், தயிர் சாதம் கூடலாம் வச்சு சாப்பிடுறதுக்கு பக்காவான காம்பினேஷனா இருக்கும். கோவக்கா பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது செய்யறதும் ரொம்ப சுலபம். தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி தான். இப்போ வாங்க இந்த ஈஸியான டேஸ்டியான கோவக்கா ஃப்ரை எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காய் சேர்த்துக்கோங்க. 2 முனையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4 கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது போல் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கடைசியாக கூட நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே இந்த கோவக்காய் நல்லா வதங்கிடணும். ஒரு 80% இதுலேயே நல்லா வெந்துடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா தூள் சேர்ப்போம். நம்ம ஸ்டார்டிங்லேயே மசாலா தூள் சேர்த்துட்டோம்னா அதிக நேரம் நம்ம குக் பண்ணும்போது அது ஒரு மாதிரி கரிஞ்சு போன மாதிரி வாசனை வரும். அதனால் ஃபஸ்ட்டு கோவக்காயை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலாக்கள் சேர்க்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. கோவக்காயிலேருந்து தண்ணி வெளியாகும். அந்த கோவக்காயில் இருக்க தண்ணியிலேயே அது நல்லா வெந்துடும். நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இடையில மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கோவக்காய் ஒரு 70% 80% நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தடவை நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம இப்போ மசாலா பொருட்கள் சேர்க்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தாலே போதும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. நான் சேர்த்துருக்க மிளகாத்தூள் காரம் கம்மியாக இருக்கும். அதனால தான் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு இதை மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மசாலாலாம் இந்த கோவக்காயில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ மசாலா ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்துருச்சு. இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ 2லேருந்து 3 நிமிஷம் ஆயிருக்கு. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கு. கோவக்காயிலையும் அந்த மசாலா நல்லா இறங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா இதை கலந்துட்டு நல்லா இது வெந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். வெந்திருந்ததுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படியே கூட சர்வ் பண்ணலாம். வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி. பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல. உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.